See call side first trade பார்க்கலாம் அது எவ்வளோ க்ளோஸ் ஆகுது ப்ரீ மார்க்கெட்லன்னு பார்த்துட்டு மீதி டிசைட் பண்ணலாம். கால் சைடு மட்டும்தான் ட்ரேடு. கால் சைடு என்ட்ரி போட்டுங்க. இது ஸ்டாப் லாஸ் வச்சுங்க அந்த கேண்டில் பாட்டம். அந்த கேண்டில் பாட்டம் டார்கெட் ஃபர்ஸ்ட் டார்கெட் 305. 305ல ஒரு ரிஜெக்ஷன். 280ல வந்துச்சுன்னா கூட ஸ்கேல் பண்ணிங்க. 304க்கு மேலே தான் ஒரிஜினல் மூமெண்டம். இது தொற்றம் வந்து 304 வரைக்கும் டிஸ்டர்ப் ஆகும். எல்லாரும் நுழைய வேணாம். இந்த ரிஸ்க்கு 304லேருந்து 339 மட்டும் தான் எல்லாரும் போகணும். இது வரைக்கும் போகும்போது ரிஸ்க் இருக்கும். 304 வரைக்கும் சின்ன ரிஸ்க். அது எப்போ வேணா ரிவர்ஸ் வந்துடும். அதான் ரிஸ்க். 280 வரைக்கும் எப்போனா வரும். அது இது ரிஸ்க் எடுக்கிறவங்க மட்டும் என்ட்ரு ஆகும். மீதி பேர் 304க்கு மேலே வால்யூமோட போகணும். இங்கே ஒரு ரிஜெக்ஷன் இருக்கு. 304ல ஒரு ரிஜெக்ஷன். அது வால்யூமோட உடச்சு போச்சுன்னா விட்டுடலாம். வால்யூமோட போயிடும். பட் வால்யூம் இன்னும் கேதர் ஆகல. சரி, ஒரு ஸ்கேல்பிங் பண்ணின்னு விட்டுருங்க. 304ல எல்லாம் வெளியே வந்துருங்க. அந்த 23 பாயிண்ட் போதும். அது மேலே சும்மா தலை காட்டும். டார்கெட் போதும். ஒரு ரிட்ரேஸ்மெண்ட் இருக்குது. ஆகும் கேண்டில். பட் வால்யூம் இருக்குது மேலே போகிறதுக்கு. அது எவ்வளோ நேரம் போகுதுன்னு பார்க்கலாம். சரி, கால் சைடு தான் சின்ன மூமெண்ட். இன்னும் கொஞ்ச நேரத்துக்கு தான் மூமெண்ட் இருக்கு. ரியல் மூமெண்ட் இன்னும் வரல. 304 ஒட்ஷன் போனால் தான் ரியல் மூமெண்ட். அவ்வளோ சீக்கிரம் 304 உடையாது. இந்த ட்ரேட் யார் யார் எடுத்தது கால் சைடு? இப்போ எல்லாரும் போகலாம். டார்கெட் 312. 315 வரைக்கும் டார்கெட் போதும். 15ல ஒரு ரிஜெக்ஷன். அது உடஞ்சிச்சுன்னா அடுத்த டார்கெட் பார்க்கலாம். இங்கேருந்து ரிஜெக்ட் ஆகும். இது ஒரு டார்கெட்டு. இது மேலே போச்சுன்னா சூப்பர், இந்த டார்கெட் கொடுத்துரும். இது மேலே வால் போச்சுன்னா இந்த டார்கெட். இப்போ இந்த டார்கெட் கொடுத்துரும். கால் சைடு ரீடைன் பண்ணலாம். ஸோ 59 பாயிண்ட்ஸ்க்கான டார்கெட். இப்போ ஒரிஜினல் கால் சைடு வந்துடுச்சு. இது ஈஸியாக கொடுத்துரும் 59. நம்மளது இந்த ப்ளூ லைன் மேலே உட்காந்துச்சுன்னா இன்னொரு ப்ளூ லைன் கொடுக்கும். ப்ளூ லைனை உடச்சிடணும். ஸ்பாட்டில் பாருங்க ஒரு ப்ளூ லைன் இருக்கு. அதை உடச்சிச்சுன்னா மூவ்மெண்ட் இருக்குது, ட்ரையல் பண்ணலாம். அங்கே சின்ன ரிஜெக்ஷனு 339. 59 பாயிண்ட்ஸ் வந்துடுச்சு. டார்கெட் வந்துடுச்சு. போதும், எக்ஸிட். 59 பாயிண்ட்ஸ். ஸோ இது 2 ட்ரேடாக பிரிஞ்சிருக்கும். கொஞ்சம் ரிஸ்க் இருந்துச்சு. ஸோ இந்த ட்ரேட் யார் யார் எடுத்தது கால் சைடு? இந்த ப்ளூ லைன் உடஞ்சிச்சுன்னா இன்னும் மூவ்மெண்ட் இருக்கு. பட் அது சின்ன ரிட்ரேஸ் ஆகி தான் மேலே போவோம். இப்போ ஒரிஜினல் கால் சைடு வந்துடுச்சு. கௌசல்யா, அரவிந்த் எல்லாம் எடுத்துருக்கீங்க. பட் ஸ்க்ரீன்ஷாட்டு வாட்ஸ்அப்பில் ஷேர் பண்ணிவிடுங்க. சரி, பிகினர்ஸ் யாருனா இருந்தீங்கன்னா ட்ரேட் பண்ணக்கூடாது, வாட்ச் தான் பண்ணணும். அதே மாதிரி லேர்னிங்கில் இருக்கிறவங்க ஃபர்ஸ்ட் செஷன், செகண்ட் செஷன் வாட்ச் தான் பண்ணணும். தேர்ட் செஷனில் மட்டும்தான் ட்ரேடு. திருப்பி இங்கேருந்து தான் போவோம் அது மேலே. சரி, நீங்கள் லாட்டுக்கு ஏற்ற மாதிரி பிளான் பண்ணிக்கோங்க. இந்த 28 பாயிண்ட் மூவ்மெண்ட் இருக்குது. அது ஃபுல்லாக வரணும்னு அவசியம் இல்லை. அதில் நீங்கள் ஒரு பாதி 15-16 பாயிண்ட் எடுத்தால் கூட போதும். பட் திருப்பி ரீடெஸ்ட் ஆகுது, அதுதான் ப்ராப்ளம். சரி, டார்கெட் வரப்போகுது.
கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது ட்ரேட் இது. எல்லாரும் எடுக்க மாட்டீங்க, வெறும் ரிஸ்க் மேனேஜ் பர்ஃபெக்டாக பண்ணுறவங்க மட்டும் என்ட்ரு ஆகுங்க. 28 பாயிண்ட் 28 பாயிண்ட் ட்ரேட் நம்பர் 1. சரி, அது 168 போனோமா இல்லை 1-2 பாயிண்ட் குறைச்சிக்கோங்க, ஃபுல்லாக வராது. அது 166 கூட வெளியே வந்துடலாம். எக்ஸிட் 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 26 பாயிண்ட். இன்னும் போதும், அது போதும் நம்மளுக்கு. அண்ணா இன்னும் மேலே போகுது. ட்ரையல் பண்ணுறவங்க திரும்பி இங்கே இறங்கிக்கலாம். 200 வரைக்கும் இருக்குது டார்கெட்டு. ரிட்டர்ன் வரவங்க இந்த டார்கெட்டில் இறங்கிக்கலாம். 200 199 வைங்க. 199 இவ்வளோ தூரம். ரிட்டர்ன் வரும்போது ட்ரைலிங் ஸ்டாப் லாஸ் இங்கே வச்சுடுங்க. 199 டார்கெட் 58 பாயிண்ட். ரிட்டர்ன் ட்ரைலிங் ஸ்டாப் லாஸ் இங்கே இருக்கணும். 160 விட்டுச்சுன்னா வெளியே இருக்கணும். 165ல ட்ரைலிங் ஸ்டாப் லாஸ். 165 வந்த வரைக்கும் லாபம்னு எடுத்துக்கினா அதில் விட்டுடலாம். இதுவே நம்மளுக்கு நிறைய பாயிண்ட் தான் இருக்குது. 165 உங்களுக்கு எவ்வளோ பாயிண்ட்? 26 பாயிண்ட்டு ப்ராஃபிட்டு. நம்ம எவ்வளோ பாயிண்ட்? 58 பாயிண்ட்டுக்கு டார்கெட் பண்ணுறோம். ட்ரைலிங் ஸ்டாப் லாஸ் பர்ஃபெக்டாக வச்சுருங்க. தொட்டுச்சுன்னா 26 பாயிண்ட்டோட வெளியே வரும். அப்படி இல்லைன்னா 58 பாயிண்ட். புது என்ட்ரி போட வேணாம், ரிஸ்க் இருக்கு. புது என்ட்ரி யாரும் பண்ணக்கூடாது. சரி, 58 பாயிண்ட்டுக்கான டார்கெட். உங்கள் ட்ரைலிங் ஸ்டாப் லாஸ் 28ல் இருக்கணும். 180 160. ஸோ 26 பாயிண்ட் ட்ரைலிங் ஸ்டாப் லாஸ், 58 டார்கெட். பியூட்டிஃபுல். எக்ஸிட் போதும். இன்னும் இருக்குது, பட் ஆசைப்படாதீங்க. ரொம்ப பேராசை நல்லது இல்லை. ஓகே, பியூட்டிஃபுல். பேராசைப்படக்கூடாது. இதில் யார் கால் சைட் ட்ராப் பண்ணது? இந்த 60 பாயிண்ட்ஸில் அட்லீஸ்ட் ஒரு 20 பாயிண்ட் 10 பாயிண்ட் பிடிச்சா மோர் தென் என்எஃப். யார் இதை கேப்சர் பண்ணீங்க? தம்ஸ் அப் போடுங்க. யார் கேப்சர் பண்ணீங்க? தம்ஸ் அப் போடுங்க. இன்னும் இருக்குது மூமெண்ட்டு, பரவாயில்ல, எல்லாம் எடுத்துருக்கீங்க. போதும், ஆசைப்படக்கூடாது ரொம்ப.